பவுனதி சந்தில நின்றுனாங்க நிக்கம். ஒரு அம்மா மறிக்கும். அந்த அம்மா கிட்ட போய் நின்று ஒரு ஓட்டோக்காரால் வந்தாரு. அந்த ஓட்டோட ஒரு கும்பல இருந்தாவும் எவ்வளத்துக்கு போறீங்கன்னு நாங்க சொன்னோம், டவுனுக்கு சொன்னோம். சரி ஏறுங்க வேண்டாரு. எவ்வளவு எடுப்பீங்கன்னு கேட்டேன். எங்கள்கிட்ட காசு இல்லைன்னு இல்லை, 100 ரூபாயாமன்னு சொன்னாரு. சரி ஒன்று நாங்கள் 2 ஏறணும். ஏறுது போயிட்டு அந்த அம்மா ஹாஸ்பிட்டல்ல இறங்கிட்டாவும். இறங்கினோன்னு எங்களை எவ்வளத்துக்கு போறீங்கன்னு கேட்டாரு. சத்தார் ரோட்டு அடியில விடுங்கன்னேன். சரியாண்ட ஒரு சத்தார் ரோட்ல விட்டு போட்டு அவ சொன்னா, அந்த பொம்பளை நான் சாரி எடுக்க போறேன்டாவும். சாரி எடுத்துட்டு வந்து நீங்க வாங்கலாம் ஆண்டாவும். சரியாண்டு நானா கடைக்கு போய் 24,000 ரூபாய் காசு வீட்டுக்கு கட்டி போட்டு மோதிரம் மூன்று அடை எடுத்துட்டு திரும்பி வந்து அவர் அந்த ஓட்டக்காராளு கோல் பண்ண கோல் பண்ணி சொன்னாவு. அவர் சொன்னாரு, மணிக்கூட்டு கோவரடி அந்த புள்ளைய கூட்டிட்டு வாங்கண்டு. சரியாண்டோடு நான் முன்னுக்கு புள்ள அந்த அக்கா பின்னால வந்தவ வந்து மணிக்கூட்டு கோவரடி கிட்ட அங்கால போயிருந்து ஓட்டோவில் ஏறட்டாமட்டாங்க. அதுல 2 இடம் ஏறுது. அப்படி இந்த ரோட்டால கொண்டு போய் மார்க்கெட் ரோட்டு அதால அந்த ஆம்பளைல ரோஸ் உடுப்பு கடை அந்த ரோட்டால மடங்கி அவர்த்த ஓட்டோவை போட்டாரு. போட்டுட்டு எங்க ஏரியா போயிட்டு திரு 5 நிமிஷத்தால வந்து ஓட்டோ எடுத்தாரு. ஓட்டோ எடுத்து சிகத்தை பஸ் ஸ்டாண்ட் அடியால கொண்டு வந்தாரு. கொண்டு வந்து அப்படியே கொண்டு போகல விளையாட பாலத்தால போகல அந்த பொம்பளை 3 ஜூஸ் போத்தல் எடுத்தாவும். எடுத்து பிள்ளைக்கு பச்சை கலர், அவைக்கும் பச்சை கலர், எனக்கு விளாம்பழ ஜூஸ் தந்தாவும். அவையும் குடிச்சாவு, பிள்ளையும் குடிச்சிட்டு நானும் குடிச்சிட்டு போனோம். போய் பவுனதீவு சந்தில அவ இறங்கினாவு. அந்த பொம்பளை இறங்க இன்னொரு ஆள் அண்ணா தாக்கத்தியோட ஏறினாரு. ஏறி நாங்கட்டன் என்ன அவரு தாக்கத்தியோட ஏறுறாருன்றது. அவரு இது அவங்களோட வீட்டை புல்லு கிடக்கா, மாட்டுக்கு புல்லு அறுத்து கொடுக்கணுமா என்று ஏறிக்காருன்னு சொன்னாரு. சரியாண்டு ஓட்டு அந்த பொம்பளை இறங்கினதுக்கு பிறகு அந்த அண்ணா ஏறுத்து நாங்க போனோம். போய் கொண்டிருக்கக்குள்ள நான் சொன்னேன், நான் தாண்டி இல்லை எங்க விடுங்கன்னு சொன்னேன். சரியா வந்தாரு. சரியாண்டு ஓட்டு அந்த கண்ணங்கூட சந்தியால போகக்குள்ள மாறினாரு. மாறி சொன்னாரு, அவரை கொண்டு விட்டு போட்டு அவங்கள விடுங்க வேண்டாரு. சரியாண்டு சொன்னான். சரியாண்டு சொல்லி அந்த பரிச்சனை மாற எனக்கு ஒன்றும் தெரியா. அவ்வளவுதான். அதுக்கு பிறகு கிணத்துக்குள்ள கிடந்து காலையில எத்தனை மணி என்று தெரியும். எனக்கு வீட்டை வெள்ளம் ஏறுது கட்டில மேல அண்ணாந்து பார்த்தேன், வானம் தெரியுது. என்னடா வானம் தெரியுதுன்ற ஒரு கட்டையில காலை வச்சுட்டு இருந்து கீழே ஒரு தரம் முழுவனம் கீழே அப்படியே நினைச்சு கீழே வைத்தேன். திரும்ப அடுத்த தரம் எழும்பி திரும்ப அடுத்த தரம் கீழே கொண்டேன். திரும்ப நினைக்கிறேன் ஃபுல்லா மூடி படுத்து 3வது தரம் மூடி எழும்பினேன். எழும்பி பிடிச்சிருந்து அம்மா அம்மாண்டு மூடி சத்தம் போட்டான். ஒருத்தரம் இல்லை. அவரை கூப்பிட்டு கத்துனேன், வாங்க மீன் பிடிக்க போனேன். என்ன செய்றீங்க, எவ்வளவு தெரியும் மீன் பிடிக்க என்று கத்துனேன். புள்ளாண்டு கத்துனேன். அதுக்கு பிறகு ஆரண்டு தெரியா வந்து கவுத்த போட்டு இழுத்தது எடுத்த மட்டும் தெரியும். போறதுங்க நான் 7:30க்கு வேலைக்கு பக்கத்துல ஒரு ஆளுக்கு வேலை செஞ்சேன். நான் அங்க போயிட்டேன். அவர்கிட்ட வேலை செஞ்சு முடிய ஒரு 9:50க்குள்ள நான் போயிட்டு வந்தேன். அப்ப வந்து பார்த்தவங்க நெல்லு எங்க போயிருக்காங்கன்னு ஒரு கோல் அடிச்சேன். சிறப்பு காணலன்றது கோல் அடிச்சு கேட்டேன், எங்க போயிட்டீங்கன்றது. தாண்டியில நிக்கிறாங்களான்னா சரி. அப்ப சிறப்புங்கன்றது மேல இருக்கிறாங்கன்னா அப்ப சிறப்பு எடுத்துட்டு அப்ப சித்தப்பா நம்பர்ல என்னட்ட கால் பண்ணி கேட்டேன். அப்ப சித்தப்பா நம்பரை தாங்க, நான் மீன் பிடிக்க போறோம், நீங்க தாண்டி போயிட்டு வீட்டை வாங்க அந்த இவ்வளவு சொல்லிட்டு நான் அந்த மீன் பிடிக்க போயிட்டேன். 11:30 போல மீன் பிடிக்க போயிட்டேன். போய் வார நேரம் வந்து பார்த்தேன் 4:30 வந்தேன். 4:30க்குள்ள வந்து பார்த்தேன். அந்த டைம்ல இல்லை. அப்ப எங்க போயிருப்பாங்க கோல் அடிச்சுன்னு போனோம் அப்படி இருந்துச்சு. அப்ப பிள்ளையும் போன் விளையாடிட்டு விளையாடி இருந்தவ அந்த இரவு விளையாடி இருந்தவ விளையாடிட்டு கூட காலையிலையும் விளையாடிட்டு இருந்தவ சார்ஜ் வாங்கிட்டு சில வேலை ஹாஸ்பிட்டல்ல மருந்து எடுத்துருக்காங்க வேலை. அப்படியும் 5:30 வச்சுக்காவது வருவாங்க பார்த்துருந்தேன். வரல. வராதுல திரும்ப எனக்கு பசின்னா இப்ப வந்த வாரத்துல சோத்தாக்கிட்டு போட்டு டக்குண்டு இருந்த மீனை வெட்டிட்டு போட்டு திரும்ப அவங்களை கோல் அடிச்சு பார்த்தேன். ஆன்சர்ல இப்படிதான் ஓஃப்ல இருந்தா சொல்லுது. பஸ் வந்ததுக்கு போன் வர பஸ் போகுது. ஆனால் அவங்க வராங்கல்ல. அப்போ அதுக்கப்புறம் நான் போயிச்சேன். அவங்க ஹாஸ்பிட்டல் அங்கே வச்சிருக்காங்களே போட்டில் கண்டு போட்டு என்னட்ட 2 பைக்கும் உடஞ்சிடாது. அது மூலையில அந்த டைம்ல அந்த பக்கத்து வீட்டுக்காரன் நாட்டாரு அவர்கிட்ட பைக்கை வாங்கி எடுத்துட்டு வந்து தாண்டியர் ஹாஸ்பிட்டல் எப்படின்னு சொல்லி கேட்டேன். ஓபிடியில் மருந்து எடுக்கிறீங்க இல்லையா, போட்லையும் இல்லையா சொன்னாங்க. சரி அவங்க சொன்னாங்க, நீங்க மட்டக்குள ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. சரின்றது மட்டக்குள ஹாஸ்பிட்டல் வந்து இஞ்சி கேட்டா அவங்க சொன்னாங்க, இந்த 2ஆம் மாசம் 6ஆம் தேதி வந்து அட்மிட் பண்ணிக்காங்க. அதுக்கு பிறகு இன்னும் அந்த அட்மிட் பண்ணலன்னு சொன்னாங்க. திரும்ப ஓபிடியில் மருந்து எடுத்தான்னு கேட்டேன். அது இடத்துல அங்கே சரி இருந்தது. அப்போ சொன்னார், நான் கடைக்கு போகணும்னு சொல்லி. அப்போ அங்கே போய் கேட்டேன். அவர் சொன்னார் வந்து அவனு சொன்னார். அப்போ நான் வந்தேன்னு சொன்னேன். அவங்க கூட கடைக்கு வந்து 8:30 காலையில் 8:30 வந்தால் இன்னும் வரல. அப்ப எங்க போனேன்னு கேட்டேன்.
உங்களோட கடைக்கு வந்தாலும் ஆள் இல்லை. எனக்கு அவர்லாம் சந்தேகமா இருந்தது. உங்களோட கடைக்கு வந்தாலும் விட்டு திரும்ப வரல என்று சொல்லக்கூட. அப்ப நான் டக்குன்னு தெரிஞ்சேன் வந்து பஸ் ஸ்டாண்டை பார்த்தேன். பஸ் ஸ்டாண்டுக்குள்ள தேடிக்கிடி பார்த்து பஸ் ஸ்டாண்டுக்கு விசாரிச்சு போய் திரும்ப அவரோட கடைக்கு போனேன். போயிட்டு சொன்னேன் இப்படித்தான். அப்ப பக்கத்துல இருந்த அக்கா என்னாவும் இங்க மண்டபம் போலீஸ்ல அறிவிக்கட்டான்னு சொல்லி அவரை கால் பண்ணி எடுத்துட்டாரு. அப்ப நான் அவரோட கதைச்சேன். அவரு சொன்னாரு. அப்ப அவரு சொன்னாரு ஆக்சிடென்ட் பட்டிருந்தாலும் மயக்கத்தில் இருப்பாங்க அகல் தெரியாம இருக்காங்க. திரும்ப அவர் சொன்னார் நீங்க எதுக்கும் போய் மௌனாய் போலீஸ்ல என்ட்ரி போடுங்க, நாங்களும் இங்கே தேடுறோம், அவங்க எங்களுக்கு நியூஸ் தருவாங்க, நாங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி. அப்ப சரி இருந்தது. நான் அந்த இரவு 9-10 மணி இருக்கும் போக்குவரத்து போலீஸுக்கு போகல. போயிட்டு அங்க ஒன்று கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டு அவங்க சொன்னாங்க நாங்க எங்களுக்கு தெரிஞ்சா நாங்க உங்களுக்கு கோல் அடிப்போம், உங்களுக்கு தனியா எங்களுக்கு கோல் அடிக்கணும். காலை அந்த இரவு ஃபுல்லா நித்திரோல்ல இவங்க கோல் எடுப்பாங்க அவங்க கோல் எடுப்பாங்க யோசிச்சுட்டு இருந்ததுதான் இருந்து இயலாம். அவங்க இவங்க ஆக்கள் எல்லாத்தையும் சொல்லியாச்சு, எங்க ஆக்கள் எல்லாத்தையும் சொல்லியாச்சு. ஆக்கள் இல்லை வீட்டுல, ஒரு இடத்தையும் இல்லை. அப்ப எங்க போனோம்னு சொல்லி தெரியா எல்லாரும் யோசி கொண்டு தெரியும். ஒரு அப்படி இருக்க புரிஞ்ச காலையில ஒளிம்பி மூத்த கழித்து பைக்கும் இல்லை. பைக் இல்லாத நான் என்ன செய்யறேன்னு தெரியாமல் யோசிச்சு தெரிஞ்சோட்டு எங்க தேடுற இரவு ஃபுல்லா போய் ஹாஸ்பிட்டல் ஃபுல்லா தெரியாச்சு. இங்க எங்க தேடுற என்று சொல்லிட்டு தேடி தெரிஞ்சேன், கிடைக்கல. அப்ப பக்கத்துல எங்களோட சித்தப்பாவும் சித்தியும் வந்தாங்க. வந்து அவர்த்த வந்து எனக்கு யாரும் பேந்தி போட்டு கொண்டு வந்தாங்க குடிச்சிட்டு. அப்ப அவங்களோட பைக்கை எங்களோட அத்தான மரம் இருந்தேன், அத்தானை கூட்டிட்டு வருவோம் மட்டக்களை போனது இருக்கேன். அப்படி இருக்கு எனக்கு போன் ஒன்று வந்து எங்களை சித்தி புல் ஒன்று குறைக்கிறாராம் வரது நீ செய்ய சொல்லி. அப்ப இப்படி ஒரு கோல் ஒன்று வர நான் எடுத்து ஓட்டிட்டு வந்தேன். அவங்க சித்தப்பாக்கள் பைக்ல வந்தேன் ஏற்றிட்டு வந்து அங்க போய் பார்த்தேன் எந்த புள்ள. அதுக்கு பிறகு பிள்ளைய தோடி ஏஞ்சி விட்டு அவங்க குளிப்பாட்டி கொண்டு மௌனாய் போலீஸுக்கு கொண்டு வந்தவங்க. அப்ப கொண்டு போயிட்டு இஞ்சி நாங்க வெயத்தை எடுத்து தெரிஞ்சு விட்டு இல்லை திரும்ப எனக்கு கோல் வந்து என்ன விரட்டாமன்னு சொல்லி நான் அப்புறம் போனேன். போற நேரம் நாவக்காடு ஹாஸ்பிட்டல்ல பிள்ளைய கொண்டு வச்சிருந்தாங்க. வச்சிருக்கக்குள்ள பிள்ளைக்கு அந்த புள்ள வந்து சுயநினைவில் இல்லை, அந்த அளவுக்கு இருந்தது புள்ள. நான் சும்மா கத்துனாலே புள்ள கத்தும். நான் கத்தாக்குள்ள புள்ள அந்த புள்ள சிரிக்குது என்ன பார்த்து. அதுல எனக்கு இன்னும் இதா இருந்துச்சு, ஏதோ ஒன்று நடந்துட்டு பிள்ளை இருந்து தேடி தெரிஞ்சு விட்டு. அதுக்கு பிறகு அங்க இருந்து நாவகாடு இருந்து இங்க கொண்டு வந்தாங்க மட்டக்குளை கொண்டு வந்து திரிக்கக்குள்ள. அதுக்கப்புறம் வந்த மிஷின் ஆகும் இந்த மூணு குணத்தோட ஒரு ஆள் உயிரோட இருக்குதான். அது உங்களோட ஆள் தானா இப்ப கொண்டு வருவாங்க ரீடிங்னு சொல்லி கத்தி திரிக்கக்குள்ள. நான் அவங்க அம்மாட்ட வந்து பிள்ளைய கொடுத்துட்டு நான் பைக் கொண்டு எடுத்துட்டு போற நேரம் மலர்த்தி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டாங்களா அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படியே இங்க இருந்து அங்க குட்டியாவளையால போய் அப்படியே மணப்பட்டியால போய் கொடிச்சலையை போய் மலர்த்தி போன நேரம் இவர் இந்த கோலம் அவ்வளவு அகோரமா இருந்துச்சு. அதெல்லாம் கிளீன் பண்ணி எங்கிற அக்கா நான் எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் கிளீன் பண்ணிட்டாங்க. இந்த மட்டக்களை ஹாஸ்பிட்டலுக்கு இங்க கொண்டு வந்து போர்டில் இருந்து நான் இப்பதான் அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இதாகிக்குது. அவ்வளவுதான் நடந்தது. ஆனா அவ்வளவுதான் எனக்கு தெரிய நடந்தது.